ஆளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரணி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழி. குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சுக்கிர பகவானுடைய ருத்ர தாண்டவ பயிற்சி. வரக்கூடிய அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. கரெக்டா பாருங்க, சிம்ம ராசில இருந்து உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பயிற்சி ஆகி கன்னி ராசிக்கு வராரு. அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி வர்றாருங்க. இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? நவம்பர் மாசம் 2ஆம் தேதி வரை கரெக்டா 24 நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ. என்ன காரணம் தெரியுங்களா? எல்லாருமே சுக்கிரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க. இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு. புதனும் சுக்கிரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? புத்திக்காரன், அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணைகிறாங்க. இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள கொடுக்க போகுது. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல சுக்கிரனுடைய புத்தி வருதா இல்ல சுக்கிரபவனுடைய திசா வருதான்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க துலா ராசி. எப்போதுமே பாருங்க, துளராசியரை பாருங்க, ரொம்ப நாகரிகமான குணம், பயங்கரமான ஒரு ஒழுக்கமான குணம் துளராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இங்க எதுலையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளராசிக்காரங்க. நம்ம ஒரு வேலை கொடுக்குறோம்னா அந்த வேலையை எப்படா சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் துளராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். லட்சியவாதின்னு சொல்லலாம் துளராசிக்கிறாங்க. பயங்கரமான திறமையான குணம் துளராசின்னு நம்ம சொல்லலாம். இதுலையுமே நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க துளராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த குணம் எல்லாமே துளராசியில நல்ல ஒரு அனுகூலமா துளராசி தான் அந்த துளராசி. அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண முடியாது. இது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாருங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி சுக்கிர பகவான் வர்றாரு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எடுத்து பாருங்க. இப்போ உங்க சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதக பிரகாரம் நல்ல வரா கெட்ட வரா இதை மட்டும் தான் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். நம்ம பிறந்த நேரம் சொல்லுவாங்களே, இந்த பையன் பிறந்தா எனக்கு யோகமா இருக்கு. இப்ப பிறந்த லக்னத்தை வச்சு சுக்கிரன் நல்ல வரா கெட்ட வரா, உங்களுக்கு எத்தனாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாரு அப்படின்னு இதை பார்த்துக்கிட்டு பலனிடுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப உயிருங்கிறது உங்க பிறப்பு ஜாதகம் தான். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், ஒரு பொது பலனா பாருங்க. ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு பலனுங்க. ஒரு கரெக்டான ஒரு பதிவை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருங்க, தற்போதைய வருமானத்துக்கு டக்குன்னு ஒரு மனிதனுக்கு யோகத்தை கொடுக்கறதுனா சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஆசை, மனைவி, அடுத்து ரெடிமேட், கலை, இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். அழகான பொருள், இது எல்லாமே சுக்கிரன் தான். அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டுல ஒரு பொருள் வாங்கணும்னா சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு தகவலான வீடியோ. ஏன்னா உங்களுக்கு ஒரு ராசி அதிபதியா வருதான். எப்படி? உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கிர பகவான் தான். அடுத்து 8ஆம் வீட்டு அதிபதி. இப்ப 8ஆம் இடத்துல என்னங்க இருக்கு? திடீர் யோகம் இருக்குது, வெளிநாடு இருக்கு, திடீர் யோகம் இருக்கு, பயணங்கள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, ஒரு 8ஆம் இடத்துல நம்முடைய ஆயுள் கிரகம், ஆயுள் ஸ்தானம் இருக்குது. இது எல்லாமே இந்த சுக்கிர பகவான். அவர் போய் எங்க இருக்காரு தெரியுமா? உங்களுக்கு 12ஆம் பாவத்துல அவர் போய் இருக்காரு. அப்ப 12ஆம் இடத்துல மறைஞ்சா, பொதுவாக சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைகிறது அது மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே 8ஆம் வீட்டு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சா அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எல்லாருமே சுக்கிர பகவான் நீசன்னு சொல்லுவாங்க. இங்க நீசம் வேலை செய்யாது. நீசமான விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்காது. நல்ல விஷயம் மட்டும்தான் நவம்பர் மாசம் 9 அக்டோபர் 9ல இருந்து நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள நடக்கும். ஏன்னா துளாராசிக்காரா பாருங்க, கண்டிப்பா லாபத்திலையும் வருமானத்திலையும் பொருளாதாரத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ரீசா இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதகம் சரியில்லையோ, வேலை கிடைக்கல,
எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு எதிரி பிரச்சனை இருக்கு, தாய்மாம உறவுல பிரச்சனை இருக்கு, பெருங்கொண்ட பணத்துல இன்கம்ல தடை இருக்குது, படிப்புகள் ஒரு மந்தமா இருக்கு, தொழில்ல ஒரு மந்தமான தன்மையை பாக்குறேன். ஏன் லைஃப்ல இப்படி மட்டும் நடக்குது, என்ன காரணம்? நல்லா படிச்ச குழந்தை நல்லா படிக்கல. அதே மாதிரி திருமணத்துல இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணி போறாங்க. திருமண தடை ரொம்ப நாளா ஒரு 3 மாசம் பொண்ணு பாக்குறோம், மாப்பிள்ளை பாக்குறோம், அமையாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. தொழில் எதிர்பார்த்த அளவு சரியாக அமையல. வெளிநாட்டுல படிக்கிறாங்க, வெளியூர்ல படிக்கிறாங்க, அங்க விசா முடிய போது அடுத்து வேலை கிடைக்காம தடுமாறுறாங்க. இங்க வேலை பார்த்தாலும் சரி, வெளிநாடு வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தா எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா இந்த துளாராசிக்காரர். என்ன காரணம் தெரியுமா? சுக்கிரன் கேது இணையக்கூடாது. அப்ப கேது யாருக்கு ஜாதத்துல கெட்டு போயிருந்தாரோ ஒரு நல்ல ஒரு மைண்ட் தாட் உங்கள்ட்ட இருக்காது பாரு. நல்ல மனசு இருக்காதுங்க. குழப்பத்துல இதை பண்ணுவோமா வேணாமா இப்படிதான் இருப்பீங்க. கேட்டு பாருங்க, இந்த 1 மாசமா கேட்டு பாருங்களேன். துளாராசி பற்றி கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்துல நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? துளாராசி. இப்ப பாருங்க, இந்த பரிவர்த்தனை யோகம் நிறைய வெளிநாடு வெளியூர் போகும் அப்படிலாம் பண்ணி கண்டிப்பா நீங்க வெளிநாடு வெளியூர் யோகம் போறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. எப்படி? வெளிநாடு வெளியூர் போகணும்னா கண்டிப்பா போகக்கூடிய யோகம் கண்டிப்பா தேடி வருது. இப்ப இடம் வாங்கணுமோ, இல்ல வீடு கட்டணுமோ, இல்ல வண்டி வாங்கணுமோ, இல்ல வாகனம் வாங்கணுமோ, இல்ல சுபகாரியம் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடம் சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் இப்ப அரசாங்கம் மூலமா நீங்க மூவ் பண்ணா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா வரும். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல வந்துருவாரு. அப்ப சொத்து சார்ந்த இந்த சொத்துக்கு மட்டும் வழக்கு எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி சார்ந்த வழக்கும், அடுத்த இட பிரச்சனை சார்ந்த வழக்கும், நிறைய பிரச்சனை சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட வழக்கும் சரியாகும். நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் இப்ப லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். சுக்கிரபகவான் கிரக பிரிச்சு யாருடைய பிரபுஜாதத்துல சூரிய பகவான் சுக்கிரபகவான் 2 பேரும் நல்லா இருக்காங்களோ இப்ப லோன் எங்க போய் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். இப்ப பெருங்கொண்ட பணம் இன்கம் எங்காவது கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். பார்த்துங்க, கமிஷன் வியாபாரம், லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாமே சாதகமா வரும். பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும். இப்ப இங்க நிறைய கெட்ட விஷயத்த மறந்துடுங்க. நல்ல விஷயம் இருக்கு. சகோதர சகோதரி உறவு, தாய்மாம உறவு சார்ந்த விஷயம், அம்மாவுடைய ஹெல்த், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் இப்ப இருக்காது. வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் இடம் மாறிதான் ஆகணும். இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறிதான் ஆகணும். அதுக்கான நேரம் இப்ப சூப்பரா இருக்கு. பாத்துக்கணும். கல்வித்துறை, படிப்பு சார்ந்த துறை, அடுத்து பார்த்தோன்னா அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்கன்னா கண்டிப்பா இந்த சுக்கிர பயிற்சியில விட்டுறாதீங்க. நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள எழுதி பாருங்க. ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுல உள்ளவங்க, கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல உள்ளவங்க, ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ளவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஜாதகத்தை பாருங்க, சூரிய பகவான் சுக்கிரபகவான் நல்லா இருக்காங்க. அந்த பரிவர்த்தனை எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிருக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. ஒரு பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வருங்க. தோல்வியே கிடையாது. உங்களுக்கு உடம்பு உபாதை பெருசா பாதிக்காது. இனிமே மருத்துவ செலவு குறையும். கொஞ்சம் ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. இந்த காலகட்டம் மட்டும் நவம்பர் 2ஆம் தேதிக்குள்ள நல்ல ஒரு எதிர்காலம் வரும். திருமணத்தை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம். இந்த முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும்? சித்திர நட்சத்திரம். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்கள், தடை, தாமதம் எல்லாமே பார்த்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம், நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தை தடையை பார்த்தது எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. ஒரு மந்தமான தன்மையை பார்த்தீங்க. இப்ப பாருங்க, வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும், கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும். ஒரு சுப செலவு சுகாரியம் கண்டிப்பா பண்ண போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுவாதினத்துல பார்த்தா எதுலையுமே பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும். எதுலையுமே பயங்கரமா பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய இருக்கும். கலை, கற்பனை, வீடு, இடம், பூமி, வெளிநாடு வெளியூர், தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். நீங்க எந்த காரியம் இருந்தாலும் இப்ப எடுத்து பாருங்க, எல்லாமே வெற்றியா வரும். அதாவது சுவாதினத்துல பாருங்க, ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு தேடி வரும். லாப வருமானம் நல்லா இருக்கும், சேமிப்பு பக்காவா இருக்கும். படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதிக்கு அப்புறம் அந்த விசாரணத்தை பிறந்தவங்க இதுலயும் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம் உங்களோட நிறைய இருக்கு. இப்போ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் தேடி வருது. இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில ஒரு மாற்றமோ சூப்பரா இருக்கும். நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி நல்ல வெற்றி தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் தொழில் உத்தியோகத்துல கண்டிப்பா உண்டு. நீங்க நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்க முடியும், தேடி வரும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.